என்ன ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்களா? ஹலோ காய்ஸ், நேத்து எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஆர்சிபிக்கு மேட்ச் நடந்தது. அதுல ஆர்சிபி டாஸை வின் பண்ணி நாங்க பவுல் பண்றோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்க்கு களமிறங்கினாங்க. ஆனா ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு தடுமாற்றம். 3 விக்கெட் போனதுக்கு அப்புறம் தன்னோட டீம் பிரஷர்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட அதிரடியான ஆட்டத்தை இசான் கிஷன் காமிச்சாரு. அதுக்கப்புறமா கிளாசன், அன்கிட் வெர்மா இவங்க 3 பேருமே சேர்ந்து அடிச்சனால 201 ரன் கிட்ட அடிச்சாங்க. 202 ரன் டார்கெட்டா ஆர்சிபிக்கு கொடுத்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஆர்சிபி பேட்டிங் பண்ண களமிறங்கினாங்க. ஆர்சிபியோட பேட்டிங் எப்படி இருந்துச்சுன்னா, நம்மளோட ஆர்சிபி டீமாடா இது அப்படின்னு அவங்களோட ஃபேன்ஸே எதிர்பார்க்காத அளவுக்கு நேத்து அவங்களோட பேட்டிங் ஃபயரா கிளாசிக்கா இருந்தது. இந்த பக்கம் பார்த்தா படிக்கல் 50, இந்த பக்கம் பார்த்தா கிங் கோலி 50, நடுவில் பார்த்தா ராஜ் படித்தர் அவரோட ஆட்டத்தை விரித்தனமா காமிச்சிட்டு இருந்தாரு. 16வது ஓவர்லயே இதெல்லாம் ஒரு ஸ்கோரா அப்படின்னு ஆர்சிபி அடிச்சு வின் பண்ணிட்டாங்க. ஆனா இதுல பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, இந்த மேட்ச் நடந்தது சின்னசாமி ஸ்டேடியம்ல. சும்மா சொல்லக்கூடாது, நேத்து நடந்த மேட்ச்ல ஆர்சிபி பாத்தீங்கன்னா பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங் எல்லாத்துலயுமே சூப்பரா சமய பண்ணாங்க. ஆனா இப்ப வரைக்கும் கிளாசனோட கேட்ச் தான் நம்பவே முடியல. மத்தபடி ஆர்சிபி சூப்பராவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதுனால இந்த வருஷம் நாங்க தாண்டா கப் அடிப்போம் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று நடந்த மேட்ச்ல ஆர்சிபி எந்த அளவுக்கு பேட்டிங் பண்ணாங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.